சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் 13வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை டிபிஐ வளாகம் முன்பு கண்களை கட்டிக்கொண்டு வாக்குறுதி 311 என்ற பதாகைகளை கையில் ஏந்தி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட், தங்கள் கோரிக்கைக்கு அரசு உரிய பதில் அளிக்காவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். இன்றைக்கு நாங்கள் ஒரு ஊதியம் வாங்குறது எங்களுடைய கடைநிலை ஊழியர்களுடைய ஊதியம் வாங்குறோம். 8ஆம் வகுப்பு படித்தவங்களும் இடைநிலை ஆசிரியர்களும் ஒன்றா இருக்காங்க. நாங்கள் தகுதி தேர்வு முடிச்சிருக்கோம், பட்டய தேர்வு முடிச்சிருக்கோம். இதுக்கு போக பிஎட், எம்எட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு நல்ல கல்வி தகுதியில், அரசு எதிர்பார்த்த கல்வி தகுதியில் தேசிய அளவில் உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கல்வி தரம்ன்றது உயர்ந்திருக்கே ஒழிய எங்களுடைய பொருளாதாரம் எந்த விதத்திலையும் உயரலை. நாங்கள் மிக கடும்